நேர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே எகிப்தில் இன்று பேச்சு. நேர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் பற்றிய கதைப்பகுதி. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே எகிப்தில் இன்று பேச்சுவார்த்தை. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் இடையே எகிப்தில் இன்று திங்கட்கிழமை அக்டோபர் 6 பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தார். அந்த திட்டத்தின் சில அம்சங்களை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது. இதையடுத்து காசாவில் நடத்தும் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து தங்களால் கைது செய்யப்பட்டுள்ள பலஸ்தீனர்கள் மற்றும் காசா மக்களை விடுவிக்க இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு அதன் முதல் கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருவதாக தெரிவித்தது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் இடையேயான பேச்சுவார்த்தை எகிப்து நாட்டில் இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதில் அமெரிக்க பிரதிநிதியாக ஸ்டீவ் விட்காஃப் பங்கேற்பாளர் என எகிப்து அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவில் 2023 அக்டோபர் 7 போர் தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்கி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்க அதிபர் ஷர்ம் எல்-ஷேக்கிற்கு வருமாறு எகிப்து அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. போர் நிறுத்தம் இன்று நண்பகல் தொடங்குகிறது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. மக்கள் அல்லாஹு அக்பர் என முழக்கம். கம்யூனிஸ்ட் தலைவரை இஸ்ரேல் சிறையில் இருந்து வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் ஹமாஸ் இன்று பலஸ்தீன் கொடுத்துள்ள 2500 பணைய கைதிகள் பட்டியலில் பலஸ்தீன் நெல்சன் மண்டேலா என்று அழைக்கப்படும் PFLP-யின் பொதுச் செயலாளருமான அஹமட் சதாத் அவர்களின் பெயரும் பட்டியலில் உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.